ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சுப்ரபாத்தம். துயிலெழுப்புதல். எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வையமுண்டாடிலை மேவும் மாயன் மணி நீள் முடி பையொள் நாகத்தனையான் பயிருமிடமென்பரால் தையல் நல்லார் குழல் மாலையும் மற்றவர் தடமுலை செய்ய சாந்தும் கலந்திழி புனல் சூழ் தென்னரங்கமே. ஸ்ரீரங்கம் அத்தியனோற்சவம். பெரிய திருநாளும் அரையர் கலையும் விண்ணப்பம் செய்வார்கள். பகல் 10 5ஆம் திருநாள். இன்று அரையர் சேவையில் அரையர் திருவாராதனம் என்னும் நிகழ்ச்சி காண தகுந்ததாகும். இன்றைய தினம் திருமாலை 45 பாசுரங்கள், திருப்பள்ளி எழுச்சி 10 பாசுரங்கள், அதன் பிறகு அமலநாதிபிரான் 10 பாசுரங்கள், ஆக மொத்தம் 65 பாசுரங்கள் சேவிக்கப்படும். திருமாலையில் காவலில் புலனை வைத்து என்ற பாசுரத்திற்கும் அமலநாதிபிரானில் முதற்பாட்டிற்கும் அபிநய வியாக்கியானங்கள் சேவிக்கப்படும். திருமாலை 2ஆம் பாட்டு தொடங்கி 6ஆம் பாட்டு 3வது பாதம் அரங்கனார்க்கு செய்யாதே என்ற சொற்றொடர் வரை அபிநயம் மட்டும் நடைபெறும். அரங்கனார்க்கு செய்யாதே என்ற பாசுர சொற்றொடரை அபிநயித்த பிறகு நம்பெருமாளுடைய திருவத்தியனோற்சவ வைபவம் அனைத்தையும், புறப்பாடு, திருவாராதனம், அருளப்பாடு, வேத விண்ணப்பம் ஆகிய நிகழ்ச்சிகளை அபிநயித்த பிறகு மற்றைய பாசுரங்கள் சேவிக்கப்படும். இந்த திருக்கோயிலில் ஒரு நாள் நடைபெறும் நிகழ்ச்சிகளையும், உற்சவ காலங்களில் நம்பெருமாள் புறப்பாடு காண்பதற்கு முன்பு நடைபெறும் நிகழ்ச்சிகளையும் அரையர்கள் தங்களுடைய தாளமான நாதமுனிகளையே நம்பெருமாளாக பாவித்து இந்த நிகழ்ச்சியை நடத்திடுவர். நாடகக்கலை மூலம் நிகழ்ச்சிகளை விவரித்திட இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழ் வல்லுநர்களான அரையர்களை கொண்டு அனைவரும் கண்டு களித்திட ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சியாகும் இது. திருப்பள்ளி எழுச்சியில் எந்த ஒரு பாட்டுக்கும் அபிநயமோ அல்லது விரிவுரையோ சேவிப்பதில்லை. தொண்டரடிப்பொடியாழ்வார் சந்நிதியிலிருந்து அரையருக்கு மரியாதைகள் இன்று செய்விக்கப்படும். மாலை நம்பெருமாள் அர்ஜுன மண்டபத்திலிருந்து புறப்பாடு கண்டருளி மேலைப்படி வழியாக சந்தன மண்டபத்தினுள் எழுந்தருளிய பிறகு 1953ஆம் ஆண்டுக்கு முன்பு திருமடைப்பள்ளியிலிருந்து தாசிகள் தட்டி எனப்படும் தடித்த திரி 2இல் தீபத்தினை கொண்டு வருவார்கள். தற்போது கோயில் கைங்கரியப்பரர்கள் இதனை கொண்டு வருகிறார்கள். ஸ்தானிகர் பெரிய கோயில் நம்பி என்று அருளப்பாடு சாதிப்பார். திருவரங்கத்தமுதனார் வந்து திருவந்திக்காப்பு கட்டியம் சொல்லுவார். இந்த அருளப்பாடு இப்போது இல்லை. அதற்கு காரணம் பெரிய கோயில் நம்பி எனப்படும் திருவரங்கத்தமுதனார் வம்சத்தவர்கள் திருக்கோயில் கைங்கரியத்தில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. மங்களவாத்தியம் என்று அருளப்பாடு ஆனதும் நட்டுமுட்டு முழங்கும். கடதீபம் ஏற்றப்பட்டு கீழே வைக்கப்படும். சாமானாயிந்தே சாமா என்று ஸ்தானிகர் சொல்ல வைஷ்ணவன் பேசாதே சத்து, அதாவது பேசாதே சப்தமிடாதே என்பான். அர்ச்சகர் பெருமாளுக்கு அர்க்கியபாத்தியம் சமர்ப்பித்து திருவடி விளக்குவதேல் என்றதும் உற்றாத்தினால் பெருமாளுக்கு திருமுகத்தையும் திருவடியையும் துடைத்திடுவார். திருமணி பரிமாறுவான் என்றதும் கீழே இருக்கும் கடதீபத்தினால் திருவந்திக்காப்பு ஆகும். பிறகு நம்பெருமாள் சர்பகதியில் உள்ளே கர்ப்பகிரகத்தினுள் எழுந்தருளுவார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9508436698 என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. வண்டார் பூமாமலர் மங்கை
மணநோக்கமுண்டானே உன்னையுகந்துகந்து உந்தனக்கே தொண்டானேற்கு என் செய்கின்னாய் சொல்லு நான் வேதம் கண்டானே கண்டபுரத்துறையம்மானே